ஹலோ கைஸ், பாலாக்கார் ரிவோல்ட் பார்ட் 1 வீடியோவில் ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுருக்கேன். அந்த மிஸ்டேக் வந்து இந்த ஷார்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு கன்வே பண்ணிட்டேன். வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஷார்ட்ஸையும் பாருங்கள். ஏன்னா வந்து வீடியோவில் ஒரு சில மிஸ்டேக் விட்டுருந்தேன்னா ஷார்ட்ஸில் அது உங்களுக்கு கன்வே பண்ணிடுவேன். ஓகே, இப்போ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இப்போ டிஎன்பிசி ரிலேட்டடாக வந்து கண்டென்ட் வந்து ஜிஎஸும் மேக்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கரண்ட்டாக வந்து பாலிட்டியும் யூனிட் 6 கிளாஸும் போய்கிட்டு இருக்கு. ஃப்ரீயாக வந்து இது வரைக்கும் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டெப்த்தாக ஸ்கூல் புக்ஸ் அவுட் சோர்ஸ் புக்ஸும் கவர் பண்ணுற மாதிரி நடத்திடுவோம். நம்ம வீடியோஸ் வந்து பாருங்கள். நியூ வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, கொஸ்டின் என்னன்னா, வை பாலைக்கார் ரிவோல்ட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ். இதான் டைம்லைன். எம்எஸ்ன்றது மதுரை சுல்தான்ஸ், விஜயநகர் எம்பையர், நாயக்கர்ஸ், நவாப்ஸ், பிரிட்டிஷ். ஓகே, இப்போ 14th சென்ச்சுரியில் என்ன ஆகுதுன்னா, சவுத் இந்தியாவில் வந்து 2 இண்டிபெண்டன்ட் கிங்டம்ஸ் உருவாகுது. ஒன்று பாமினி, இன்னொன்று வந்து விஜயநகர் கிங்டம். நமக்கு பாளையக்காரர் சம்மந்தப்பட்டது வந்து விஜயநகர் ரூலர்ஸ் தான் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அப்போ விஜயநகர் ரூலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ப்ராவின்சஸ்க்கு வந்து நாயக்கர்களை வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. இதில் குறிப்பாக மதுரை நாயக்கர் என்ன பண்ணுறாங்கன்னா, பாளையக்கார் சிஸ்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மதுரை நாயக்கர் ரூல் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு நாயக்கர் ரூல் வந்து மதுரையில் வந்தது எந்த வருஷம்னா 1529 வந்திருக்கும். அப்போ 1529 வந்து ஃபஸ்ட்டு மதுரை நாயக்கர் ஆனவர் யாருன்னா, வின்றது விஸ்வநாத நாயக்கர். ஓகே, விஸ்வநாத நாயக்கர் ஆனோன்னு என்ன பண்ணுறேன்னா, அவரோட மினிஸ்டர் ஏஎம்ன்றது அரியநாத முதலியாரோட சேர்ந்து 1529 பிகேஎஸ்ன்றது பாளையக்கார் சிஸ்டம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு. இப்போ இந்த பாளையக்கார் சிஸ்டம்ன்றது ஒன்றுமே கிடையாது. விஸ்வநாத முதலியாரோட ஆட்சி கீழே இருக்க பகுதியை வந்து 72 பாளையமாக பிரித்து ஒவ்வொரு பாளையத்துக்கும் ஒரு ஆளுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ ஒவ்வொரு பாளையமும் ஒவ்வொரு பாளையக்காரர் வச்சிருப்பாரு. அப்போ 72 பாளையன்ற போது 72 பாளையக்காரர் வந்து இருப்பாங்க. ஓகே, அப்போ 1736 மதுரையில் வந்து கடைசியாக வந்து நாயக்கர் ரூல் வந்து எண்ட் ஆகுது. அப்போ 1736 லாஸ்ட் மதுரை நாயக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குவீன் மீனாட்சி. அப்போ 1529 1736 வரைக்கும் பாளையக்காரர் வந்து யாருக்கு டேக்ஸ் பே பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னா, மதுரை நாயக்கருக்கு டேக்ஸ் பே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த சிஸ்டம் வந்து 200 வருஷம் போய்கிட்டு இருந்துச்சு, ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா மதுரை நாயக்கர் தான் பாளையக்கார் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனால இந்த சிஸ்டம் வந்து 1529 1736 வரைக்கும் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்துச்சு. பாளையக்கார் எந்த ப்ராப்ளம் பண்ணாமல் டேக்ஸ் வந்து நாயக்கர்களுக்கு பே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 1/3 டேக்ஸை வந்து நாயக்கர்களுக்கு பே பண்ணுவாங்க. 1/3 வந்து அவங்களோட எக்ஸ்பென்ஸ்க்கு வச்சுக்கிறாங்க. 1/3 வந்து ஆர்மியோட செலவுக்கு வச்சுக்கிறாங்க. 1736 ஆர்கர் நவாப் தோஸ்தலி வந்து மதுரை அனெக்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ அனெக்ஸ் பண்ணும்போது 1736 பாளையக்கார் ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் யார் பே பண்ணணும்னா ஆர்கர் நவாபுக்கு பே பண்ணணும் சுச்சுவேஷன் வந்துச்சு. இது ஒரு காரணம். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, கர்நாடிக் வார்ஸ் அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனிட்டு வந்து ஆர்கர் நவாப் வந்து நிறைய காசு வாங்கி வச்சிருப்பாங்க. செலவுக்காக, போரோட செலவுக்காக வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த கடனை வந்து திருப்பி அடைக்க முடியாது. அப்படின்ற போது ஆர்கர் நவாப் என்ன பண்ணிடுவாங்கன்னா, பாளையக்காரர் எங்களுக்கு டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதனால வந்து அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற ரைட்ஸ் வந்து பிரிட்டிஷ் உங்களுக்கு வந்து கொடுத்துருண்டு ஆர்கர் நவாப் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, அப்போ பாளையக்காரர் என்ன கிளைம் பண்ணுவாங்கன்னா, இந்த லேண்ட் வந்து எங்களுக்கு வந்து 60 ஜென்ரேஷனாக வந்து நாங்கள் ஓன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்ற போது நாங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ண மாட்டோம், புது ஆளாக இருந்தால் உங்கள்கிட்ட நாங்கள் டேக்ஸ் பே பண்ண மாட்டோம்னு ரிவோல்ட் பண்ணுறாங்க. இப்போ இதுதான் ரீசன். நாங்கள் என்ன சொல்லிட்டேன்னா, வீடியோவில் வந்து 60 ஜென்ரேஷனுக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அது கிடையாது. பாளையக்காரர் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, 60 ஜென்ரேஷன் லேண்ட் வந்து நாங்கள் ஓன் பண்ணியிருக்கோம், அதனால நாங்கள் டேக்ஸ் பே பண்ண மாட்டோம்னு ரிவோல்ட் பண்ணுறாங்க.